உலகெங்கும் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட உலகின் முன்னணி சேனலான நம்மளோட நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலா ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. புத்தாண்டு 2026 என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல மிக புகழ் பெற்ற ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மகரிஷி ராம்ஜி பரமஹம்சர் தான் இணைஞ்சிருக்காரு. நிறைய கேள்விகள் கேட்க போறோம். கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நம்ம அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். இந்த 2026 புத்தாண்டுல வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன சஸ்பென்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நேயர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து அதை உங்க ஸ்டைல்ல கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நிச்சயம் 2026 எல்லாருக்குமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இயரா இருக்கும். முக்கியமா இந்த வருடத்துல குரு பெயர்ச்சி அடைகிறார், உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த 2026 மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ராசி ரீதியாகவே ஒவ்வொரு ராசிக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். ராம்ஜி சார், இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வரப்போற 2026 புத்தாண்டு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே முதல் விஷயம், 2026 2 கூடைய சனி பகவான், 2ஆம் இடத்துக்குடையவர் தனாதிபதி, அவர் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி. சனியில நிறைய கேரக்டர் இருக்கு சார். அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, தீரா பெரு வியாதிகள், குரானிக்கல் டிசீஸ், அதுல நிறைய குரானிக்கல் டிசீஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் ஒரு குரானிக்கல் டிசீஸ். 7.5 சனியா ஒரு சனி, அஷ்டம சனி ஒரு சனி, இந்த மாதிரி அர்த்தாஷ்டம சனி. ஆனாலும் இருந்தாலும் உங்களுக்கு சனி 2 கூடையவரே அவர் தான். அவர் கேந்திர பலம் 4ஆம் இடத்துல பலம் பெற்றார். வந்ததெல்லாம் நல்லா, ஓப்பனிங்கெல்லாம் நல்லா தான் சார் இருந்தது. 4ஆம் இடத்துல வந்தவர் திடீர்னு டென்ஷன் ஆகி என்ன ஆயிடுச்சு, வர்ற பணம் நின்று போச்சு. கம்பெனி நல்லா தான் ஓடிட்டு இருந்தது, மாசானா ஒரு ரெவென்யூன்னு வந்துட்டு இருந்தது, திடீர்னு பணம் வரவே நின்று போச்சு அப்படியே அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். திடீர்னு பார்த்தா மொபைலில் பார்த்தா ஜிபேல 1000 ரூபாய் வந்துச்சு சார். அப்புறம் 1000 ரூபாய் வந்து, அதுக்கே சாக்கா வர, இவ்வளோ பெரிய பணத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார் அப்படின்னு. என்ன நம்ம நிலைமை இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜிபே அது மாதிரிலாம் நிறைய உத்தியோகம் ஓடாத போது ஒரு வறுமையை கொடுத்துட்டு திடீர்னு இந்த வறுமை சரியாகும் போது ரொம்ப சந்தோஷமா உணர்வீங்க. திடீர்னு நம்ம கம்பெனி பிஸியாயிரும். ஒரு நாள் ஃபைன் மார்னிங் எந்திரிச்சு வந்து பாக்குறீங்க, ஒரே ஹாலில் அப்படியே கடன்னு சத்தம். அப்பா அம்மா எல்லாம் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வாடா, என்னம்மா காலையிலேயே பிரிண்டிங் மிஷின் கம்பெனி வச்சிருக்கீங்க, 5000 பத்திரிக்கை ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதான் அப்பாவோட ப்ரெஸ் ஓடிட்டு இருக்கோம், நீ சீக்கிரம் வா, காப்பி குடிக்க, காப்பியாவது ஒன்றாவது, பிஸியா வா, பத்திரிகையை முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு பிஸி ஆயிடுவீங்க. நம்ம இது வந்து பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும். முக்கியமா பண வரவு, காசு, பணம், துட்டு, மணி 2 கூடையவன் நல்லா இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா பணம் வரும். ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பார் சார், ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார், ஒரு பதிவை நான் ரொம்ப ரசிச்சேன். அந்த சாமி இந்த சாமி இல்லைங்க, காசு சாமி தான். அந்த காசுங்கிற விட்டமின் எம் மட்டும் இருந்ததுன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் பி வச்சு சார், அதெல்லாம் ஆல்ரெடி நிறைய வச்சிருக்கோம். எங்கள்கிட்ட இருக்க ஒரே விட்டமின் எம் தான். அந்த விட்டமின் எம் யாராவது கொடுத்தீங்கன்னா தேங்க்யூ சொல்லி வாங்கிப்போம் அப்படிங்கிற மாதிரி. விட்டமின் எம் ஃபார் மணி. அந்த மணி இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. 2026 ஜனவரிக்கு அப்புறம் அந்த மணி வந்துடும். 2 கூடையவன் நார்மல் ஆகிட்டான். 2, 3, 4 பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது கார் வாங்குறீங்க. அப்படியே ஒரு புது கார் தான், புது வீடு தான், பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 4ஆம் இடத்தை வந்து 4ஆம் இடத்துல இருந்து 4, 5, 6 வியாதி, கடன், கஷ்டத்தெல்லாம் பார்க்குறார். தனுசு ராசிக்காரங்களுக்கு கோகிலா, நான் சொன்ன மாதிரியே மிதுனத்துக்கு சொன்ன மாதிரி இவங்களும் உலக புகழ் பெறாங்க. 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படிங்கிற அப்படி பிராண்ட் ஆகிறீங்க. அப்போ சனி 10 பார்க்கிறார். அடுத்து சனி ராசியை பார்க்கிறார். ராசியை பார்க்கும்போது உத்வேகம், உடம்புல ஒரு வெறி. அப்போ இதெல்லாம் நல்லா இருந்தது. 7ஆம் இடத்துக்கு குரு இந்த பக்கம், இவர் ஒரு பக்கம். அடடா, 7ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்துக்கு குரு முக்கியமா கல்யாணம் பண்ணி வச்சிருவார். அப்போ 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் இது வரைக்கும் கல்யாணமே ஆகலை அப்படின்னா நோ ப்ராப்ளம். இங்கிருந்து நேராக போனால் இங்கே ஒரு தண்டு மாரியம்மன் கோயில் வரும். அங்கே ரெட்டிலே ஒரு அம்மாயில் வச்சுந்தி, நீங்கள் வந்து எல்லோ கலரிலே 2 பேரும் எல் போட்டாரும். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஓகே ஆயிடுவீங்க. அப்படி குரு பகவானே வந்து அங்கே அடையாளம் எல்லாம் சொல்லி சேர்த்து வச்சுட்டு போயிடுவார். தேங்க்யூ குரு பகவான், தேங்க்யூ, ரொம்ப நாளாக இவங்களை தான் தேடிட்டு இருந்தேன், கூட்டு வந்து கரெக்டாக விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் உங்களுக்காக மேட்ரிமோனி சர்வீஸ் எல்லாம் பண்ணுவார். ஸோ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 11 பார்க்கிறார், உடம்பை பார்க்கிறார். அதுக்கு அடுத்ததாக 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். இதெல்லாம் ஸோ அப்போ அந்த குரு
சரி வாங்க, அப்படி வாங்க வாங்க. அந்த குரு சரி 8ஆம் இடத்துல மறைகிறார். தான் அஷ்டம குரு. சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன நண்பர்களே? சந்திரன் 8ல் மறைந்தா சந்திராஷ்டமம். அஷ்டம சனினா என்ன கோகிலா? சனி 8ல் மறைஞ்சா அது அஷ்டம சனி. அப்ப குரு 8ல் மறைஞ்சா அது பேர் அஷ்டம குரு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களோ அதேதான் குருவும் பண்ணுவார். நல்லதா பண்ண போறாரு. 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சா அதுவும் வந்து ப்ராப்ளம் தான். அப்போ இந்த 8ல் மறைகிற குரு யாரு? ராசிநாதன். ராசிநாதன் 8ல் மறைகிறார். 4 குடையவன், ப்ரமோஷன் குடையவர். ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட். ஆக்சுவலா உங்களை தான் இந்த கம்பெனியோட ஹெட்டா போடுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா கடைசி வரைக்கும் நம்ம பாஸ் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. பார்த்தீங்களா, நீங்க அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். யோ போயோ, உனக்கு இதுக்காக 6 மாசம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கூலா சொல்றான் அப்படிங்கிற மாதிரி நான் அவர் சொல்லலை, குரு சொல்ல வைக்கிறார். அப்போ 4 குடையவன் 8ஆம் இடத்துல ப்ரமோஷன்ல சீட்டிங் பண்ணுவாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆஃப்டர் ஜஸ்ட் ஜூன் கேட்டு வாங்கணும். இங்க பாருங்க சார், நீங்க சொல்ற மந்த்லி டைரக்ட்லாம் இப்பயே அச்சீவ் பண்றேன், கரெக்டா ப்ரமோஷன் மட்டும் வரணும் பாத்துங்க என்ன, அதெல்லாம் கரெக்டா அதுக்காக ரொம்ப மிரட்டிடாதீங்க. இது கரெக்டா சொல்லி வாங்குங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது ராசிநாதன், இப்போ ராசிநாதன் மறையும் ஹெல்த் ப்ராப்ளம், மென்டல் ப்ராப்ளம் போன்றவை ஏற்படும். டிப்ரெஷன், எதுக்கு என்னன்னே தெரியல, ஒரே வெறுப்பா இருக்கு, ஒரே வெறுப்பா இருக்கு. ஆனா எந்திரிச்சு ஏதாவது வேலை செய்யணும்னு சொல்லுவோம், அது நினைச்சா இன்னும் வெறுப்பாயிருது, திரும்ப தூங்கிடுறேன். அந்த மாதிரி என்ன வெறுப்புலயே டிராவல் பண்றீங்க. அப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும். இந்த உடம்பு நிலை, ராசிநாதன் குரு வந்து கல்லீரலின் கடவுள். அப்போ லிவர், பெருங்குடல், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். நான் சொல்றதெல்லாம் நல்லவங்களுக்கே. அப்ப நம்ம கொஞ்சம் தீர்த்த வாரியா இருக்கிறவங்க எல்லாம் சட்டம் தன் கடமையை செய்யும். நீங்களே பக்கத்துல லிவர் ஹாஸ்பிட்டல் இருந்தா ஓடி போய் படுத்துக்கோங்க. ஸோ 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது தீய பழக்கங்களை நீங்களா விட்டா நல்லது, இல்லைன்னா மீதி வேலை குரு பகவான் வந்து கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருவார். ஸோ அப்போ 5ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். அப்போ 12ஆம் இடத்தை பார்க்கும்போது குரு பகவான் இல்வாழ்க்கையில மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆஃப்டர் திஸ் ஜூன் ஒரே ட்ரிப்பு தான், டிராவல் தான். கொடைக்கானல் போகிறோம், மூணார் போகிறோம், அப்படியே நேராக போகிறோம். 4, 5, 6லாம் ஏதாவது இல்லையாப்பா, மூணார் மட்டும்தான் போயிருக்கோம். ஏற்கனவே போன வருஷமே மூணார் போயிட்டோமே, ஐயோ உங்க அலும்பு தாங்க முடியலடா, எல்லா ஊரும் தான் பார்த்துட்டோமே, இப்போ நம்ம எங்கே போகிறது, ஒன்றும் இல்லை நேராக மலேசியா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முரட்டுத்தனமாக டூர் போவீங்க. இந்த 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது பார்க்காத ஊரெல்லாம் பார்ப்பீங்க. 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்குறாரு. பணம் வரும், நல்ல பணம் வரும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்க, இப்போ இந்த ப்ரமோஷன் ஏமாத்துவாங்கலாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை குரு பகவானே பார்த்து காம்பன்சேட் பண்ணுவார். எப்படி பண்ணுவார்னா, ஆரம்பத்தில் இந்த ஜூனுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை கொடுத்துட்டு அக்டோபர் நவம்பர் வாக்கில் அதை அவரே சரி பண்ணுவார். ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமணமாகும், தனப்பிராப்தி, நல்ல பணம் வரும். ஆனால் ஒரு விஷயம், ஜாப்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. மென்டல் டென்ஷன் எதையும் மண்டைக்கு எடுத்துட்டு போகாதீங்க, அது மட்டும் ஜாக்கிரதையா. ஓகே சார், அப்போ வந்து இப்போ வரப்போற தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்து திருமண யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பிளஸ் வந்து ஒர்க் ரீதியா கொஞ்சம் ஒரு சில இடர்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கான வழிபாடு முறைகள் என்ன சார்? குருதான் 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறார். அர்த்தாஷ்டம சனி வேற, அப்போ குருவும் வேணும் சனியும் வேணும். அப்போ சனிக்கிழமையானா சனி கோயிலுக்கு போயிருங்க, வியாழக்கிழமையானா குரு கோயிலுக்கு போயிருங்க. அப்படியே நீங்க ஒரு வருஷமும் கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ டிவைனா நீங்க இருக்கீங்களோ, சந்திரன் அதாவது கடல், திருச்செந்தூர் போனீங்கன்னா அதான் குருஸ்தலம். திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபட்டு, அவர் தான் யோகாதிபதி. முருகப்பெருமான வழிபட்டுட்டு வெளியே வந்து அந்த திருச்செந்தூர் கடல்ல பார்த்து கும்பிடுங்க. கடல் பிரதேசங்களுக்கு அதிகமாக போங்க, நிறைய பீச்சுக்கு போங்க. போயிட்டே வந்தீங்கன்னா இந்த குருவனுடைய சந்திரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். மற்றபடி குருவனுடைய நாட்களாகப்பட்ட வியாழக்கிழமையெல்லாம் ரொம்ப சுத்தபத்தமாக நீங்கள் அப்படி என்ன திடீர்னு இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பயங்கர அன்னைக்கு வந்து ஆச்சாரமாக மாறி குருவே பார்த்து ஐயோ போதுண்டா விடுறா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க எவ்வளவு கிளீனா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் இந்த அஷ்டம குருல இருந்து விடுபடலாம். ஓகே சார், அப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு சார் மார்க் கொடுக்கலாம்? 100க்கு 85 மார்க் தரலாம். சூப்பர் சார். கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம நிறைய வழிபாடு முறைகளும் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, மார்க்கும் வேற போட்டிருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு. இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு வந்து சனி பயிற்சியா இருக்கட்டும், குரு பயிற்சியா இருக்கட்டும், அது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து லைஃப்ல கொண்டு வரும். சோ இப்போ இந்த கிரக பயிற்சி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சார் கொடுக்குது, என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது? இந்த வருடம் பெரிய கிரக பயிற்சின்னு ஒண்ணும் இல்லை கோகிலா. ஒண்ணு வந்து இந்த குருவனுடைய பயிற்சி மட்டும்தான். 2025 மாதிரி சனி, ராகு, குருன்னு 3 கிரகம்லாம் ஒன்றும் பெயரல. 2026ல குரு மட்டும்தான் பெயர்ந்திருக்காரு. ஆனா ஒண்ணு வந்தாலும் போதும், அது வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல குருவே பெயர்ந்திருக்கார். அது வந்து உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பெனிஃபிட்டே. அது தங்க நெல்லிக்கனி மாதிரி சொல்லலாம்.
அந்த மாதிரி இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துக்கு வருகிறார். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, எல்லா உலகத்தில் இருக்க அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொதுவாகவே நல்லது செய்ய போறார். முக்கியமாக இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கும்போது என்னோட அட்வைஸ் என்னன்னா, யாரா எந்த ராசியா இருந்தாலும் தங்கம் வாங்குங்க. இந்த வருடம் தங்கம் வாங்குனீங்கன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். காரணம் என்னன்னா, குரு நிறைய பொன்னார் மேனியன்னு சொல்லக்கூடியவர், தங்கத்தை நிறைய கொடுப்பார். அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு மாஸ்டராக இருக்கிறவங்க, கராத்தே மாஸ்டர், இந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு. உளவியல் சம்மந்தப்பட்ட சைக்கியாட்ரிக் எஃபெக்ட் அதை பற்றி ட்ரைனிங் சொல்கிறவங்க, வைத்தியர்கள், அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பீரியட். சனி என்ன பண்ணுறாருன்னா, நவம்பர் 28 வக்கரமானார். அப்புறம் வக்கர நிவர்த்தியோட தான் இந்த ஜனவரி 1 தொடங்குது. குரு பகவான் மிதுனத்தில் ஒரு 2 ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் வக்கரமாக இருப்பார். அப்புறமா மார்ச்சுக்கு அப்புறம்லாம் பொழந்து கட்டுவார். குரு பகவானுடைய பவர் பாருங்க. ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் குரு திரும்ப அற்புத பலன். ஜூனுக்கு அப்புறம் குரு உச்சம் பெற்ற பலன். இந்த மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப சூப்பரான டைம் இது. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த குரு பார்க்கின்ற முக்கியமான பிரதான ராசிகளே என்னன்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகம். அவங்கள புண்ணியசாலிகள் அப்படியே கொட்டப்புறம் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய சொத்து கடத்துறார். அடுத்த காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரம். அப்போ புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் இந்த வருடம் ரொம்ப சூப்பராக அதில் பிரகாசிப்பாங்க. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் என் ராசிக்கு என்ன சார் சம்பந்தம்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் இது காலபுருஷனுடைய தத்துவத்தை வச்சு தான் இது மொத்தமே இயங்குது. இவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, முக்கியமாக பிளஸ்டாகவே சொத்து சேர்த்துறதும், தொழிலில் பிஸியாக இருக்கிறதும், விரயங்களை குறைக்கிறதுமா குரு பகவான் ஜென்ரலாகவே கொடுத்துட்றாரு. அது இல்லாமல் தான் இப்போ நம்ம சொன்ன போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம். இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணிடுறாருன்னா, யாராக இருந்தாலும் தொழில் டெவலப் பண்ணி விட்டுறாரு. யாராக இருந்தாலும் உங்கள் பொழப்பு தாங்க எல்லாங்கிற மாதிரி பண்ணிடுறாரு. யாராக இருந்தாலும் தங்கம் வாங்கி கொடுத்துட்றாரு. இதெல்லாம் பண்ணிடுறாரு. முக்கியமாக குரு பலம் வந்துட்டாலே நமக்கு தெரியும் கோகிலா, குரு பலம் வந்துட்டாலே கல்யாணம் ஆகிடும், குழந்தை பிறந்துடும். ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க, குரு பலம் வந்தாச்சா. குரு தான் ஃபர்ஸ்ட் பிரதானம். குழந்தை பிறக்கிறது போது என்ன கேட்குறோம், குரு பார்வைப்படுதா. இப்போது ஒரு மனிதரின் அடிப்படை தேவையே கல்யாணம், குடும்பம், வீடு, வாழ்க்கை, இது எல்லாத்தையும் குரு கொடுத்துருவார். அதனால இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக இருக்கும். தெளிவான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. வந்து நிறைய பேர் உண்மையான பதில்கள் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா உங்களோட வார்த்தைகள் வந்து கண்டிப்பா உண்மை இருக்கு. அது நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்களை எப்படி தொடர்பு கொள்றதா? ஏன்னா அவங்களுக்கு பர்சனலா நிறைய கேள்விகள் இருக்கலாம். அவங்களுடைய ஜாதகம் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ அவங்க எப்படி சார் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? அப்போ என்ன தொடர்பு கொள்வது உலகத்தில் ரொம்ப ஈஸி. எனக்கு ஃபோன் பண்ணுறதா. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணால் கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற வேள்விகளுக்கு வாங்க. என்னை சந்திச்சுட்டு அந்த வேள்விகள்லாம் கலந்து விஷ்ணுமாயா பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டா சிறப்பு. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் தொடர்ந்து சந்திப்போம். கண்டிப்பா சார். நன்றி.